ஹாய். ஹாய். ஸோ பிக் பாஸ் மலையாளத்துக்கு வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோன்றதை நீங்கள் இங்கே கீழே டைட்டில்லேயே பார்த்துருப்பீங்க. பட் எதுக்குன்றது முதல்ல நாங்கள் வந்து சொல்லிடுறோம். பிக் பாஸ் தமிழ் வந்து செப்டம்பரோட எண்டுலேயும் அக்டோபரில் ஸ்டார்டிங்கில் தான் வந்து வந்துட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் முன்னாடி ஜூலை மாதத்துலலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா இப்படி தள்ளி போய் செப்டம்பர் அக்டோபர் தான் நம்மளோட ஐடியலான டைமாக வந்து வச்சுருந்தாங்க. கடைசியில் அதுலேயும் வந்து குண்டு தூக்கி போடுற மாதிரி வந்து மலையாளம் பிக் பாஸ் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் 3. ஸோ இதனால வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மினிமம் பேசிஸ்ல நீங்க வச்சீங்கன்னா கூட அவங்களோட முன்னாடி சீசன் வந்து 100 நாள் கூட போல 98 டேஸ்லயே வந்துட்டு முடிச்சு விட்டுட்டாங்க. ஆனா வந்து ஒரு 90 நாள் ஒரு 3 மாசம் வச்சா கூட நம்ம தமிழ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் ரொம்ப கம்மி. இது ஏன் அப்படின்னா ரெண்டும் ஒரே செட்ல நடக்குது இவிபில. ஸோ வேற இடத்துல மாத்தி வைப்பாங்களோ என்ன கண்ட்ராவியோ நமக்கும் தெரியாதுல்ல. பட் இதுல பேப்பர்ஸ்ல இல்ல நியூஸ்ல எல்லாம் வர்றதை வச்சு பார்க்கும்போது அவங்க இங்க சென்னையில தான் வந்து பண்றாங்க. இவிபி ஸ்டுடியோஸ்ல தான் பண்றாங்க. இவங்க ஒருவேளை வேற ஒரு ஸ்டுடியோல கூட அங்கேயே கூட வராது பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு இல்லையா? இருக்கலாம், தெரியல. பட் இப்போதைக்கு அது நம்மளோட செட்டு தான். அதுதான் வந்து இப்படி மாறிடுச்சு. ஆக்சுவலா எப்போ பிக் பாஸ் மலையாளம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா தமிழ் முடிஞ்ச கையோட கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களோடது வந்துடும். செட்ல கொஞ்சம் வந்து பட்டி டிங்கரிங் வேலை மட்டும் பார்த்து எல்லாத்தையும் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி செட்டே மாறி இருக்கு. எப்படின்னா என்ட்ரன்ஸே மாறிடுச்சு. ஆமா, ஸ்ட்ரைட்டா இல்லாம இப்ப சைடுல இருந்து வர மாதிரி என்ட்ரன்ஸ் போட்டிருக்காங்க. உள்ளேயும் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு, சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. ஆமா, பட் போக போக எப்படி இருக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் காட்டும் போது நமக்கு பிரம்மாண்டமா தெரியுது. அந்த டைனிங் ஹால்லாம் கூட சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. பட் பெட்ரூம்ஸும் வந்து செப்பரேட்டட் கிடையாது. ஆமா, ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே பெட். பட் நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வரும் போல இருக்கு இந்த மலையாள பிக் பாஸ்ல. நாங்க மலையாள பிக் பாஸ் நாங்க ஏன் ரிவ்யூ பண்றோம்ன்றதையும் சொல்றோம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டெம்ப்டா நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு வந்து தோணுச்சு. சரி, நம்மளுக்கு வந்து எனக்கு சுத்தமா புரியல மலையாளம். அவங்க பேச எனக்கு கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி தான் இருந்தது. அம்மாவுக்கு ஏதோ புரிஞ்சதை வச்சு எனக்கு சொன்னாங்க. அங்கங்க அவங்க தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதும் அங்கங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதை வச்சுதான் அதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அம்மாக்கடா ஏதோ ஓரளவுக்கு புரிஞ்சு எனக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் நான் பார்த்ததுல மலையாளத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலா. ஆனா வந்துட்டு ஏதோ கொஞ்சம் புரியும் மலையாளம். பிகாஸ் நிறைய அதுல தமிழ் தான் மோஸ்ட்லி இருக்கும். அது இங்க இருக்கு படத்துல எல்லாம் பார்த்தா நமக்கு ஓரளவு புரியுது. மோஸ்ட்லி தமிழ் வேர்ட்ஸ் தான் அதுல வரும். ஒன்றும் இல்லை, இதுலயே பாருங்க. இப்ப அந்த ப்ரோமோலே ஜாக்கிரதைன்றது எப்படி நிறைய இங்கேயும் அங்கேயும் வந்து வரும். காமன் வேர்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். ஆனா வந்து என்னன்னா அங்க வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர் மலையாளிஸா வராங்கல்ல, அந்த மாதிரி அவங்க அந்த ஊர் சைடுல இருக்க மலையாளம். நம்மளுக்கே சென்னையில வந்து பேசுற தமிழ் வேற, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி அந்த சைட்லாம் போயிட்டாங்கன்னா எல்லா லாங்குவேஜும் கலந்துருக்கும். இப்போ பெங்களூர்ல போனீங்கன்னா அவங்க பேசுறது வந்து எல்லா ஊர் அந்த தெலுங்கு, தமிழ், மலையாளம், அது கன்னடம் எல்லாமே சேர்ந்து கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக இருக்காது. அது மாதிரி இவங்களுக்கு வந்து நம்ம சென்னையோட படத்துங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மலையாளம்லாம் வராது மோஸ்ட்லி. நிறைய அதில் பார்த்தீங்கன்னா யாராவது 2-3 பேர் தமிழ்காரங்களாவே இருப்பாங்க. இப்படிதான் அவங்க படம் ஓடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ப்ரோமோக்கு எல்லாம் பண்ணுறாங்களே, அந்த ஒருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் தமிழ் பாட்டு. அது எனக்கு புரியவே இல்லைங்க. என்னங்க மலையாளத்துல பாட்டலாமாங்க போயிடுச்சு. எங்கேயே தமிழ்லயே மலையாள வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பாட்டலாம் வந்து வர ஆரம்பிச்சுன்னா சும்மா நிறையலாம் கிடையாது, சும்மா ஒரு பிட்டு போட்டு முடிச்சிடுறாங்க. நான் பார்த்ததுல ஒரு வித்தியாசமான விஷயமோ இல்ல ஒரு கரெக்டான விஷயம் என்னன்னா, இவங்களை வந்து மொத்த டான்ஸும் பாட்டுக்கு ஒரு 4 நிமிஷத்துக்கு ஆட விடாம எல்லாருக்கும் 1 நிமிஷம் ஆடிட்டு கட் பண்ணிடுவாங்க. பாட்டு 5 பாட்டுலாம் ஆட விட்டு அவங்க ஆட தெரியுதோ தெரியலையோ அவங்களோட கொடுமையெல்லாம் நம்மளை பார்க்க வச்சு இது எல்லாமே கட் ஷாட் பண்ணியிருக்காங்க. அதனால டக்கு டக்குன்னு முடியுது. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே பரவாயில்ல, ஏதோ டப்புன்னு முடிச்சிடுறாங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. கூடவே வந்து இந்த ஃபேமிலி கிட்ட வச்சு பேசுறது அங்க, அதாவது அவங்களோட ஏவி ஒண்ணு போடுறது ஒரு பக்கம். எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசுங்க, எங்க ஆயா கிட்ட கொஞ்சம் பேசுங்க, எங்க தங்கச்சி கிட்ட பேசுங்க. அவங்கள அவர் வந்து நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா நினைக்கிறோம், நீங்களும் மேல வாங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த ஃபேமிலியே இல்ல, ஏவியோட முடிஞ்சு. மேபி அவங்க மலையாளிஸ்ன்றப்ப அவங்க அவங்க ஊர்ல இருப்பாங்க. இது சென்னைன்றதுனால அவங்க டிராவல் ஆகி வர முடியாதுன்ற ஒரு கேம் ஷோன்னு ஒண்ணு வச்சுட்டு அதுக்கு இருக்காங்க. ஒரு கேம் ஒருத்தர் தான், அது ஒரு கேம் மாதிரி ஒண்ணு வச்சாங்க. என்ட்ரி ஆகிறதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கேம் தான் ஆடணும். அந்த கேம்ல வந்து எல்லாத்துலயுமே ட்விஸ்ட்னு அப்படி ஆரம்பிச்சாரு அவரு. சோ இந்த கேம் ஆடிட்டதுக்கு அப்புறமா அதுல வின் பண்ணவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது நாங்க சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடு இருக்குல்ல, எல்லாமே சாஞ்சி இருக்கு. பிக் பாஸ்ன்ற பேரே சாஞ்சி இருக்குது. பிக் பாஸ் இப்படி நேரா இல்ல, இப்படி ஸ்லாண்டிங்கா. 7 கூட ஆல்ரெடி 7 ஒரு சாஞ்ச மாதிரி தான் இருக்கும். சாஞ்சி ஜெயில் சாஞ்சி இருக்கு, நல்ல ஸ்லாண்டிங்கா இருக்கு. பார்த்தனா எடுக்கும்போதே அவர் விக்டிம் கார்டு ப்ளேஸ் பண்ண, நம்ம யாரனா வந்து விக்டிம் கார்டுலாம் யூஸ் பண்ணீங்கன்னா நான் அவங்களை சும்மா விட மாட்டேன், தொலைச்சு கட்டிடுவேன். அதுக்கப்புறமா அந்த முதல்ல கண்ணீர் வடிச்சு அழுது 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 சாதிக்கிறதுலாம் எங்களுக்கு பிடிக்காது. இப்படி ஒரு 10 கண்டிஷனை போட்டார்.
கேம் எல்லாம் வந்துட்டு இந்த இந்த பால்வாடியில ஆடுற மாதிரி இந்த பலூனை உடைக்கிறது இந்த மாதிரி டாஸ்க்ல வச்சுன்னா பிச்சு போடுவேன் பிச்சு அப்பெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா என்ன நடக்க போகுது கடைசியா பார்த்தா இப்ப இதுல வந்து இது கிச்சன், அதுக்கப்புறம் வந்து ஒரே பெட்ரூம், அதுக்கப்புறம் வந்து நடுவுல வந்து கார்டன், மிடில் கார்டன்ற மாதிரி சொல்லி ஒரு ஊஞ்சல்லாம் வர வச்சிருக்காங்க சைடுல. அதுக்கப்புறமா வந்துட்டு மேக்கப் ரூம் தனியா அண்ட் இது வாஷ்ரூம் தனியா, 2 டாய்லெட், 2 பாத்ரூம். நிறைய வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்து பண்ணிருக்க ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் இது சீசன் 7ல வந்து வெளியிலே வச்சிட்டாங்க ஸ்டார்டிங்லயே. ஆமா, அது வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கு. அந்த பெட்டே ஸ்லாண்டிங்கா இருக்கு. கூட இப்படி ஸ்லாண்டிங்கா போய் இப்படி நீங்க படுக்கவே முடியாது, நீங்க வழுக்கி தான் வருவீங்க. ஆமா, இப்படி சாஞ்சி தான் உட்காரலாம் தரையில. நீங்க நிக்கிறதே வந்து ஒரு எண்டுக்கு போய் தான் நீங்க நிக்கவே முடியும். நிக்கிறது கூட நீங்க ஃபுல்லா நிக்க முடியாது, ஸ்லாண்டிங்கா மாதிரி ஸ்லாண்டிங்கா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து 7 டே பனின்னு அவர் வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது பனி ரூம்னு என்னமோ ஒண்ணு வச்சிருக்காங்க, பனிய வேலை. நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் பனி ஆரமா என்னமோ ஏதோ பனி, அதான் ஏதோ வேலை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு சம்மானம் கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்க ட்ரெஸ்ல யாரெல்லாம் வேலை செய்றீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் அங்க இருக்கு. கிஃப்ட் இல்ல, அவங்க பொருளே அப்பதான் கிடைக்கும். இவங்க உள்ள நுழையும் போதே ஒவ்வொருத்தர்கிட்டயும் என்ன சொல்லிருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச 2 பொருளை எடுத்து வைங்கன்ட்டாங்க. ஸோ எல்லாருமே அந்த பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி இன்ட்ரோ கொடுக்கும்போது ஆளுக்கு ஒரு 2 பொருளை வந்து இது எனக்கு போட்டோ, பெண்டன்ட் அந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிருந்தாங்க. ஆனா அதுலயும் வந்து ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே அங்க வைப்போன்ற மாதிரி இவர் சொன்னாரு, வச்சுட்டாங்க. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த இடத்துல வந்து நீங்க ஏர்ன் பண்ணி வாங்கணும் அப்படின்றது கான்செப்ட் வந்து பிக் பாஸ் ஹிந்தில இருந்து எடுத்ததோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதுல வந்து கூட அந்த டைம் கார்டுன்ற ஒரு கான்செப்ட் இருப்பாங்க. அதுல அந்த ஜெயில இருக்கிறவங்க அவங்க முடிவு பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரேஷன், உங்களுக்கு வந்து சாப்பாடு இல்ல உங்களுக்கு எதுவா இருந்தாலுமே வந்து அவங்க முடிவு பண்ணாதான் கிடைக்கும்ன்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து அது மாதிரியே தான் இப்பயும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கூடவே வந்து இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி பேர் ஆக்டர்ஸா இருந்தாலும் ஒரு கால்வாசி பேர் வந்து அட்வொகேட். எப்படி வந்து ஒரு நல்லா ஒருத்தர் நல்லா கடிச்சு கொதறி நல்லா கத்துவாங்க, அது மட்டும் நல்லா தெரியும். இல்ல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். லைக் ஆக்டர்ஸ் எல்லாம் இந்த ஷோல நுழையாது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அட்வொகேட்ஸா எல்லாம் உள்ள நுழையறாங்கன்றது ஒரு வித்தியாசமா இருந்தது. அதுல ஒரு காமனர் வேற. ஆமா, அனீஷ்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து ஒரு கான்டெஸ்ட் நடத்தி அந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ணவராம். அது அவர் வந்து ஒரு 300 தடவை வந்து அந்த ஷோ உள்ள வந்து சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் ஆணித்தரமா போய் மனசுல பதிவும் வச்சாரு. அவங்கதான் மை ஜியோ என்னமோ அத வந்து அவர் வந்து இது பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் போய் ஒரே கதை மை ஜி தான் ஏதோ அதை வின் பண்ணிட்டேன்னு சொல்லி முடியல. அவரு என்னமோ ரைட்டராம். அது மட்டும் இல்லாம வந்து கவர்மெண்ட் ஜாப். இதுல பாத்தீங்கன்னா நிறைய டிவோர்ஸி நிறைய பேர் இருக்காங்க. டிவோர்ஸி, சிங்கிள் பேரண்ட். ஸோ இதெல்லாம் வச்சு நிறைய கான்செப்ட்ல வந்து சண்டை வரும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவர் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து 5 வருஷம் லீவ்லாம் போட்டு இந்த ப்ரோக்ராம்காக வெயிட் பண்ணிட்டு, அது என்ன ஜாப்னு தெரியல, 5 வருஷம் லீவ் எப்படி விட முடியாது தெரியல. இவர் வந்து ரைட்டர் வேறன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ரொம்ப பயங்கரமா இது வரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சரி அப்படியே வருவோம். நெக்ஸ்ட் வந்து அனுமோல் அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, ஆரியன் கத்தூரியான்ற பேரை தூக்கிட்டாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தமிழ்ல மட்டும்தான் வந்து எப்ப பாரு தமிழ்ல இருக்கவங்களை விட்டுட்டு வேற பிற மொழி பேசுறவங்களெல்லாம் உள்ள விட்டு அவங்க தான் வந்து அவங்க தமிழ் ஏதோ தத்தக்கா பொத்தக்கா அப்படின்னு பேசினாங்கன்னா கூட நாங்க ஒத்துப்போம் அப்படின்னு உள்ள அனுப்பி விட்டுருவாங்க. நீங்க வேற லாங்குவேஜாவே இருந்தாலும் நீங்க எந்த ஷோக்கு வந்திருக்கீங்களோ அந்த ஷோக்கு இருக்கிற லாங்குவேஜ் பேசணும்ல. பட் நம்மளுக்கு முன்னாடி தான் நம்மளுக்கே தெரியும் எவ்வளவு தத்தக்கா பொத்தக்கான்னு பேசுவாங்கன்னு. கேவலமா அவங்க லாங்குவேஜ்ல பேசுவாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு பிக் பாஸ். ஆமா, எதுவுமே சொல்ல மாட்டாரு. திடீர்னு என்னைக்குன்னா ஒரு நாள் அவருக்கு ஞானம் வந்தோம், நீங்க வந்து தமிழ் ஷோக்கு வந்திருக்கீங்க, தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னுவாரு. மறுபடியும் அவங்க வந்து இவெல்லாம் ஒரு மனுஷன், இவெல்லாம் யார் மச்சா அப்படின்ற மாதிரி தொச்சு போட்டுட்டு இந்த ஆரியன் இருக்காரு. அவரு வந்து பஞ்சாபியா இருந்தாலும் மலையாளம் நல்லா பேசுறாரு. அண்ட் வடக்கன் மலையாளத்துல வந்து கேரளால தானே வடக்கன் படத்துல வந்து நடிச்சிருக்காராம் இவரு. நாங்க வடக்கன் படமே பார்க்கல. அப்புறமா கலாபவன், சரிகா, இவங்க வந்து ஒரு வில்லுப்பாட்டு பாடுறவங்க. ஸோ நம்ம தாமரை மாதிரி ஒருத்தவங்க அங்கே அனுப்பியிருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்புறம் அக்பர் கான் ஒரு சிங்கர், ஆர்ஜே பின்சி, ஓனியல் என்ற ஒரு அட்வொகேட்டு ஷெஃப். அவர் பின்னின்னு ஒருத்தவங்க, பின்னி பின்சி சரிகா ஒரே பேர் இங்க இருந்தாமா. ரயான் ராணா டைரக்டா கொடுக்குற பேரையே தப்பு தப்பா சொல்லுவேன். சௌந்தர்யாவை ஐஸ்வர்யாவை சௌந்தர்யாவை இங்க பேரே சரிகா பென்சி ஓனியல்னு என்னத்த பேருன்னு அதை வர இவரே கேட்கிறாரு, மோகன்லால் சாரே கேட்கிறாரு. அது என்ன ஓனியல்னு ஒரு எங்க அப்பாவை ஏதோ புதுசா வைக்கணும்னு வச்சிட்டாங்கன்றாரு அவரு. இதுல வேற பின்னி அப்படின்றவங்க வந்து கீதா கோவிந்தம் படத்துல நடிச்சிருக்காங்களாமா. அவங்க டாக்டர் வேற. அபிலாஷ்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு கிரிக்கெட்டர், ஆனா அவர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட். அது ஒரு வித்தியாசமான ஒரு ஆட் ஆன். இது வரைக்கும் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளை வந்து பெருசா
காமிச்சது இல்ல. ஆமா, உள்ள விட்டது கிடையாது. டிஃபரெண்ட்லி ஏபிள்னா நல்லாவே தெரியுது அவர் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு. ஆமா. நெக்ஸ்ட் வந்து ரெனா ஃபாத்திமான்னு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அந்த பொண்ணே சின்ன பொண்ணா தான் இருக்குது. ஆள்லயும் சரி, ஆள் பார்க்கவும் சரி, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயும் சொல்றேன். 2 குடுமி மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு நம்ம பார்பி கேர்ள் மாதிரிறாங்க. இல்ல நம்மள வந்தாங்களா ரவீனா 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 மாதிரியே வந்து ஒரு இது. அப்புறமா வந்துட்டு ரஞ்சித் அப்படின்ற ஒரு முன்ஷின்னு ஒரு ஷோல வந்து ரொம்ப ஃபேமஸா அந்த ஷோ அதுல இருந்தாராம். அப்புறம் ஜிசெல்ன்றவங்க வந்துட்டு ஹிந்தி எக்ஸ் கண்டஸ்டன்ட், மலையாளமே பேச வரல. எனக்கு தெரிஞ்ச எவிக்சர் அவங்களா தான் இருப்பாங்க போல இருக்குது. அடுத்தது வந்து சரி பார்த்தானா ஒரு என்ன சொல்றது ஒரு நீக்ரோ எஃபெக்ட்ல இருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்காங்க. ஆமா. ஆனா அவங்களோட அம்மா வந்து மலையாளின்றாங்க. அவங்க மம்மியும் அப்படிதான் இருக்காங்க. அதுமோ ஏதோ ஒரு ஃபாரின் ஊர்ல இருந்து வந்தவங்க மாதிரி இல்ல அவங்க 2 பேரும் பார்த்தா. சரிகான் ஒரு அட்வொகேட் வந்திருக்காங்க. ஷானவாஸ் அப்படின்ற ஒரு ஆக்டர் வந்திருக்காரு. நெவின் அப்படின்னு ஒரு ஃபேஷன் கோரியோகிராஃபர். இவர் ஹீல்ஸ்ல தான் நடக்கிறாரு, ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு. கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து கோரியோகிராஃபி பண்றோம். சைத்யான்னு ஒரு அட்வொகேட். ரேணு அப்படின்னு ரொம்ப வைரலான சோஷியல் மீடியா ஆர்டிஸ்டா தெரியல அவங்கள சத்தியமா. அப்புறம் சரத்னு ஒரு ஆக்டர். இதுக்கப்புறம் ஒரு கப்பிள் உள்ள போயிருக்காங்க. அதிலா அண்ட் நோரான்னு சொல்லி லெஸ்பியன் கப்பிள் உள்ள போயிருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம தமிழ் இதுல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதாவது அவங்க வந்து ஒரு திருநங்கையை உள்ள விட்டாங்க. ஓகேங்களா, அது ஓகே. நம்மளோட சீசன் எந்த சீசன்ல வந்தாங்க அவங்க? சீசன் 6ல ஒருத்தவங்க வந்தாங்க, திருநங்கை வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஷிவின் வந்திருந்தாங்க. சீசன் 6ல தான் ஷிவின். அதுக்கு முன்னாடி அவங்க ஒருத்தவங்க வந்தாங்களே 5ல வந்து நமிதா மாரி. அவங்கள தான் சொல்றேன், சாரி பேர் மறந்துடுச்சு. ஸோ அவங்களாம் வந்து உள்ள வந்தாங்க. உண்மையிலேயே அவங்கள பத்தியும் அவங்களோட எப்படி இருக்காங்க அப்படின்றது ஜனங்களுக்கு தெரியணும் ஆக்சுவலா. பிகாஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்தா பயந்து ஓடுறது, சில பேர் அப்படிலாம் பண்ணுவாங்க. இல்ல, ஏன்னா அவங்களோட ஐடென்டிட்டியே டோட்டலா மாறுது. அவங்களோட ஒரு ஆணா இருந்து பெண்ணா மாறி டோட்டலி இந்த கேரக்டர்ல இருந்து அவங்க சுத்தமா இந்த கேரக்டர்ல மாறுறாங்க. அவங்களோட எல்லா ஐடென்டிட்டி அவங்க வாழ்ந்ததுலயே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே நம்ம எல்லாம் எதிர்பார்க்கறதே நம்மளோட ஐடென்டிட்டி தான். அதையே ஒருத்தவங்க சுத்தமா மாத்தணும், இதுல இருந்து அதுல போகணுன்ற போது அவங்களுக்கு எவ்வளோ மனசுக்குள்ள 1008 குழப்பங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், அவங்க உடம்புக்குள்ள 1008 என்ன, நம்ம யாரு, நம்ம என்ன, இதையும் மீறி அவங்களாம் படிக்கிறாங்க. இப்போலாம் நிறைய பேர் படிக்கிறாங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க இன்ஸ்பெக்டராக கூட ஒருத்தவங்க எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல விஷயம். அவங்கள வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் இதில். ஆனால் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தவங்க வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். இவங்க 2 பேருமே லெஸ்பியன் கப்பிள். அண்ட் இது பயங்கரமான கான்ட்ரவர்சி வரும் போல இருக்கு. வரணுன்றதுக்காக தான் அதை பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. இதெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்கன்னா எப்படின்னா, சரி ஓகே நீங்கள் வந்து அவங்கள ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த அங்கீகாரம் கொடுக்கறதுனால என்ன அவங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு பெனிஃபிட் இருக்க போகுது? ஒரு திருநங்கைன்னு இருக்காங்கன்னா அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல பல விஷயங்கள் நல்லது. நம்ம சமுதாயத்தில் அவங்களும் ஒரு மக்களாக அங்கீகாரம் பண்ணலாம். இன்னும் கேட்டால் அவங்க பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜெண்டர். ஓகேவா, நம்ம ஆண் பெண்ணுன்னும் போது இருபாலினத்தார்னு அவங்க வராங்க. ஸோ அவங்க தேர்ட் ஜெண்டர். அப்போ தேர்ட் ஜெண்டர்னு ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு இவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு இல்லை. இவங்க வந்து கஷ்டமா என்ன சொல்றது, பிச்சை எடுக்கிற நிலைமையிலலாம் வந்து அவங்கள தள்ளப்படுறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் நீ என்னோட இது குடும்பத்துல இருந்தா என் குடும்பத்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீசன் குடும்பத்தை விட்டு வளைக்கிறாங்க. சோ அப்படி இருக்கிறவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி மேல கூட்டிட்டு வர்றதுக்கு 15 வயசுலயே வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கிடையாது. போய் வாழறது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில வாழறாங்க. எனக்கு வந்து என்ன பிரச்சனையா இருந்துச்சுன்னா, இவங்க 2 பேர்ல ஒருத்தர் வந்து போயிருந்தாங்கன்னா கூட ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் கப்பலா வந்து அனுப்பும்போது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயும் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வந்து எப்படி நிக்கதான் போறாங்க, பேசதான் போறாங்க. இவங்கள ஒருத்தர் வந்து எப்படி வந்து என்ன சொல்ற 30% கப்பல் அனுப்புங்க. ஏற்கனவே அவங்க பண்ணிருக்காங்க பிக் பாஸ். இங்க மோஸ்ட்லி பிக் பாஸ்ல நடக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னது, இமோஷனல் ட்ரெயின் ஆவறது. இமோஷன்ஸ் எல்லாம் வந்து சுத்தமா அவங்களால வந்து ஏத்துக்கவே முடியல. என்னால ஒருத்தர் தோல்ல சாய முடியல அப்படின்னு சொல்லி கதறவங்க தான் பிக் பாஸ்ல இருப்பாங்க முக்காவாசி. ஏன்னா அவங்களுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம்ன்றது அந்த சப்போர்ட் சிஸ்டமே உள்ள போயாச்சு. ஏன்னா அது உள்ள யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு ஆக்சுவலா அந்த ஆக்டர்ஸா உள்ள அனுப்புறாங்களே, அது கூட பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு ஒரு அதே ஃப்ரெட்டர்னிட்டில இருக்கும்போது தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாரும். ஆனா அதுல ஒரு காம்படிஷன் இருக்கும். ஆமா, அதுல வந்து அவங்க ஒரு ரிலேட்டிவாவோ அவங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவோ இருக்கும்போது இவங்களுக்காக அவங்க வீட்டு கொடுக்குறது, அவங்களுக்காக அததான் சொல்றேன். இதெல்லாம் நிறைய நடக்கும். இது வந்து ஒரு காம்படிஷனே இருக்காது. இது வந்து ஷேரிங் இஸ் நாட் கேரிங்னு இவரு சொல்லிட்டாரு. அது நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல பாத்துக்கலாம், இல்ல ஏதா பாத்துக்கலாம். ஒரு கப்பலா இருக்காங்க அப்படின்றப்போ அவங்க அஃப் கோர்ஸ் விட்டு கொடுத்துவாங்க. ரவீனா அனுப்புனாங்கல்ல,
அதுல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது உள்ள. சரி, அவங்க வந்து நாட் அன் அஃபிஷியல் கப்பிள். அபிஷியல் கப்பலா இல்லனாலும் அவங்க வெளியிலேயே லவ்வர்ஸா அறியப்பட்டவங்க. ஆனா உள்ள போயிட்டு எனக்காக நான் வந்து உனக்கு விட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாங்க பண்ணாங்க. எல்லா காசையும் உனக்கு விட்டு கொடுக்கணும். அப்ப வந்து கூப்பிட்டு வச்சு சண்டை போடுறீங்க. அதுதானே அங்க நடக்கும். ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்க ஒருத்தர் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. அப்ப பிரச்சனை வந்தது. அது ஓகே. நான் தெரிஞ்சவங்கன்னு உள்ள விடுறதே தப்புன்னும் போது அபிஷியலா அவங்க ஒண்ணா இருக்கிறவங்க நீங்க உள்ள விட்டீங்கன்னா அது என்ன விதத்துல அது பிக் பாஸ் எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க ஒருத்தரை பிரிச்சிருவாங்க, மத்தவங்களை வெளில அனுப்பிடுவாங்க. அனுப்பணும். அப்பதான் அது வந்து ஒரு கேமா இருக்கும். இருக்கும். இவங்க நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணுங்களேன், இங்க வந்தவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட் பிடிக்கணும்னு போனாங்க. பட் இந்த உள்ள என்டர் ஆனதுல இருந்து இவங்க 2 பேரும் வந்து கை கோத்து ஒரே இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, ஒன்னாவே உள்ள அனுப்புறாங்க. அப்ப அங்க உள்ள இருக்கவங்களோட மனநலமை எப்படி இருக்கும்? ஒருத்தர் விளையாடுற இடத்துல 2 பேர் விளையாடுறாங்க. அந்த கேம் கூட சொல்றேனே, அந்த கேம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கண்ணை கட்டி அவங்க மெடல் எடுக்கிறதுல 2 பேரும் தனித்தனியா ஆட விடல. ஒருத்தர் சொன்னாங்க, இன்னொருத்தவங்க சொல்லல. ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஒரு கேம் அதை கண்ணை கட்டிட்டு வந்து சொன்னேனே, கண்ணை கட்டிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஓடி போய் உங்களோட போட்டோ இருக்கிற மெடலை வந்து நீங்க எடுக்கணும். அதை எடுத்து நீங்க வந்து போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா வந்து பிளைண்ட் ஃபோல்டு எடுத்துட்டு அங்க வந்து ஒரு ரங்கோலி பவுடர் மாதிரி இருக்கு, அதை எடுத்து கையை வைக்கணும். அது கையை வைக்கிறது கணக்கு டைமிங். அந்த இதுல வந்து இவங்க ஒருத்தர் தான் ஆடினாங்க. எல்லாருமே வந்து அவங்க இதுல ஒருத்தர் இருந்தாங்க, ஒருத்தர் ஆடினாங்க, அது ஓகே. ஆனா இங்க 2 பேர் இருக்காங்க. ஆனா அதுலயும் ஒருத்தர் தான் வந்து அது ஆடுறாங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ அந்த டாஸ்கில் வந்து வின் பண்ணவங்க யாரு அப்படின்னு கேட்டால் அந்த ஆரியன் அப்படின்றவர், அந்த ஆரியன்ற ஒரு ஃபர்ஸ்ட் வின்னர். நெக்ஸ்ட் வந்து பின்னி அந்த கீதா கோவிந்தம்ல நடிச்சாங்க சொன்னா அவங்களும், ஷானவாஸ்ன்ற ஆக்டர், இவங்க 3 பேரும் வின் பண்ணாங்க. அண்ட் இவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் அனுப்பப்பட்டுச்சு. அதுல இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் ட்ரெஸ் அனுப்பப்பட்டுச்சு. மற்றவங்களுக்குலாம் கட்டை, புல்லு, இரும்பு கம்பி, அந்த மாதிரி என்னென்னமோ வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. கூடவே வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்குலாம். இவங்களுக்குலாம் ட்ரெஸ் வந்துருக்குது. ஸோ அது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்து இருந்தது. இவங்களுக்கு வந்து பேட்ஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டார் பேட்ஜ்னு சொல்லி ஒரு பேட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க கையில். இந்த பேட்ஜ் அவங்க போட்டுகிட்டே இருக்கணும். யாரோ ஒருத்தர் இவங்க இந்த பேட்ஜ் திருடிட்டாங்கன்னா இவங்க யாருக்கு திருடினாங்களோ அந்த பர்சனோட திங்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. திருடினவங்களோட திங்ஸ் வந்து கொடுக்கப்படும். இந்த காயின் மாதிரி போல இருக்கு. இதில் என்னென்ன சண்டை வரப்போதோ தெரியல. ஆமாம், அதுக்காக தான் பண்றாங்க. அவங்களுக்கு பேசிக்கா துணியே கிடையாது. அதே மாதிரி அந்த துணியை யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. இவங்களோட ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுக்குறது அதெல்லாம். ஆமா, இவங்களுக்குலாம் வந்து ஒரு யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னா இவங்கலாம் ஒரு வேலைக்காரங்க. அந்த மாதிரி பண்ணின்றாங்க. வேலை செஞ்சாதான் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு தேவைப்பட்ட பொருளுங்கெல்லாம் எதுவுமே, அவங்க ட்ரெஸ் கூட வேலை செஞ்சாதான் கிடைக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி இந்த ஸ்பான்சர்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கலாம் வந்து பயங்கரமா அடி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நிறைய ஸ்பான்சர்ஸ் கிட்ட வெறும் இந்த சாட்டர்டே சண்டேல தான் ஒழுங்கா அவங்க ஸ்பான்சர்ஸோட ட்ரெஸ்ஸை காட்ட முடியுமோ என்னவோ. அதனால அது ஒரு பக்கம் வேற பயங்கரமா போகும். ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு அங்க. நாங்க இந்த மலையாள பிக் பாஸை வந்து ஒரு சாட்டர்டே சண்டேஸ்ல ஏதாவது ஒரு நாள், சாட்டர்டேவோ இல்லை சண்டே ஏதாவது ஒரு நாள் வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஃபுல்லா டோட்டலா சொல்றத வந்து ரிவ்யூ பண்ணலாம். அளவு அது உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க, இது நாங்க கண்டினியூ பண்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இல்ல இது வேஸ்டா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதை வந்து ஜனவரி கொண்டு போயிடுவாங்க பொழுது. ஆமா, ஜனவரியில தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி ஏதோ பண்ணணுமேன்ட்டு இதை நம்மளுக்கு ஒரு டச் விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் மறந்துடும் போல இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு உள்ள கனெக்ஷனே ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு. எங்களுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் ரிவர்ஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்காக ட்ரூவா பாக்குறவங்க இன்னும் உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் வந்து எங்க கூட இன்டராக்ட் பண்றது, வேற என்னவோ ட்ராக்ல போய்லாம் பண்றது அப்படிலாம் எங்களுக்கு ஒத்து வரல. போட்டோ எதுவும் ஓடல. சோ நம்மளுக்கு பிக் பாஸ் தான்றப்போ வேற மாதிரி ஏதாவது கொண்டு போறதுக்குலாம் நம்மளுக்கு செட் ஆகாது. இந்த வீடு டூர் போடுறது, நாங்க வந்து வீடு கட்டலாமாங்க சீரிஸ் போயிட்டு இருக்கு. அது வந்து அந்த ரூம் கட்டி முடிக்கிற வரைக்கும் போயிட்டு தான் இருக்கோம். பட் அதுக்கப்புறமா நடுவுல வந்து பண்ற ஒன்று இது. இன்னொன்று வந்து ஆகஸ்ட் 24 அன்னைக்கு வந்து பிக் பாஸ் ஹிந்தி வந்து ரிலீஸ் ஆகுது, லான்ச் பண்றாங்க. ஸோ அதையும் பார்த்து அதுல இருக்கிறதையும் நாங்க சொல்றோம். ஸோ நீங்க சொல்லுங்க, ரெண்டெல்லாம் எங்களாலலாம் உட்காந்து ரிவ்யூ பண்ண முடியாது. ரெண்டுமே ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் வந்து பேசலாம். எப்படி போகுதுன்றத வச்சுதான் பார்ப்போம். என்னமோ வித்தியாசமான கான்செப்டை கொண்டு வராங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்க ஆனா 24/7 பார்க்க போறது இல்ல, அதையும் சொல்லிடுறோம். எங்களால வந்து இதையே புரிஞ்சுக்க முடியலன்றப்போ 24 மணி நேரத்துல ஒண்ணுமே எங்களுக்கு புரிய போறது கிடையாது. ஸோ கட் வெர்ஷன் தான் பாக்குற மாதிரி இருக்கும். அதுல நாங்க பண்றது வந்து ஓகேன்னு நினைக்கிறீங்களா இல்லையான்றதை சொல்லுங்க. இது வரைக்கும் யார் மலையாள பிக் பாஸ் வந்து தமிழ்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு தெரியல. மலையாள பிக் பாஸ் பாக்குறவங்க தமிழ் ரிவ்யூவை பாப்பீங்களா? அந்த தாத்தா சுரேஷ் சக்கரவர்த்தி பண்றாரு, மலையாளத்துல பண்ணாரு போன வாட்டி. ஓ அப்படி, அவர் மலையாளம் தெலுங்கு எல்லாத்தையும் பண்ணுவாரு. எல்லாமே தெரியும் அவருக்கு. தெலுங்கு பண்ணாரு, மலையாளம் பண்ணாரு, அவருக்கு எல்லாமே தெரியுது. அது தெலுங்கு ஃபுல்லா பண்ணாரு, விடாம பண்ணாரு அவரு. அது சைமல்டேனியஸா வரும்போது கூட பண்ணாரு அவரு. அந்த மாதிரிலாம்
நமக்கு ஒரு லாங்குவேஜும் உருப்படியா தெரியாது, தெரிஞ்சது தமிழ் மட்டும்தான். ஸோ நீங்க பார்த்து இது ஓகேவா, இதை நாங்க பண்ணலாமா, இல்லை இது நாட் யுவர் கப் ஆஃப் டீனாலும் சொல்லிடுங்க. ஏன்னா எங்களுக்கும் வந்து என்ன ஐடியா என்ன பண்றதுன்னு தெரியாததுனால தான் இந்த ஒரு இது வந்து யோசிச்சோம். ஹிந்தி தெரியும், எனக்கு ஹிந்தி தெரியும். ஸோ அதனால நான் ஹிந்தி பிக் பாஸ்ல இருந்து எனக்கு கொஞ்சம் புரிஞ்சு நான் அதை வந்து ரிவ்யூ பண்ணுவேன். ஆனால் எனக்கு மலையாளம் சுத்தமாக தெரியாது, சுத்தமாக புரியவும் இல்லை. எனக்கு அவங்க சாதாரணமாக பேசுறது கூட புரிய மாட்டேங்குது. அம்மா வச்சு தான் நானே அதை பார்த்துட்டு இருக்கேன். ஹிந்தி பிக் பாஸ் எங்கள் 2 பேருமே பெரிய பிஹெச்டி வாங்கியிருக்கிறேன் இந்த மலையாளத்தில். எனக்கும் ஒன்றும் தெரியாதுங்க. எனக்குலாம் இந்த சினிமாவை பார்த்துலாம் தெரிஞ்சுக்கிட்ட லாங்குவேஜஸ் தான் இந்த தெலுங்கு இதெல்லாம். அதை விட சாதாரணமாக என்ன சொன்னாங்கன்னா தெரியும். எனக்கு இந்த பேசுனாங்கன்னா எனக்கு சுத்தமாக புரியாது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இதை பண்ணலாமா வேணாமா, என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. வேணாம்னு சொன்னாலும் நாங்கள் விட்டுடுறோம். எங்களுக்கும் வந்து அதனால் சாய்ஸ் உங்ககிட்டே விட்டுறோம். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் நாங்கள் இதை கொடுத்தது. ஸோ பார்த்த வரைக்கும் எங்களுக்கு அது இந்த 7 மணிக்கு ஆரம்பிச்சது, 10:30 முடிச்சிட்டாங்க, 10:15 முடிச்சிட்டாங்க. ஸோ வந்து அவங்க லைவ் ரிலே அப்படின்ட்டாங்க. பட் இந்த ஒரு 3 மணி நேரமே ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். மேபி அவனுக்கு லாங்குவேஜ் புரியாதனாலயோ என்னன்னு தெரியல. இதுல வேற ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டு இந்த குழந்தை தான் உள்ள வரப்போகுதுலாம் சொல்லிட்டு அதை வேற பயமுத்துனாங்க. பல்லே 2 பல்லு தான் இருக்கு அந்த பாப்பாக்கு. அதுகிட்ட வந்து மைக்கை கொடுத்துட்டு பேசுறேன் அம்மா அம்மா அப்படின்னு பாவம். அது வேற வந்துட்டு 20 வருஷம் கழிச்சு வாழ்ட்டாங்க அதை. ஆமா. ஸோ அதான் வந்து ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பெரிய இதுவா எங்களுக்கு இல்லை. பட் மலையாள பிக் பாஸ் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஐடியாவா என்னன்ட்டு. ஹிந்தி பிக் பாஸ்க்கும் நான் வந்து லான்ச் அப்போ நான் சொல்கிறேன். பட் அதுலேயே வந்து எவ்வளோ எங்களால் வந்து போக முடியும் அப்படின்றது தெரியல. பட் பார்க்கலாம், டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ அதான் இன்னையோட ரிவ்யூக்களை நாங்கள் நாளைக்கு சந்திக்கிறோம், இல்லை அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறோம். பாய்.